Yamaha saulto. ஸோ இந்த வண்டியில் வந்து நம்ம கிளச்சை பற்றி நம்ம ஒரு தகவலாக பார்க்கலாம். என்னன்னா ஸோ கிளச்சு ஓவர் ப்ளே சேம் Yamaha எபிசெட் கிளச்சு தான் இது. ஸோ அருமையாக இருக்கும் இந்த வண்டியை, ரொம்ப ஜோராக கொடுத்துருப்பாங்க இந்த வண்டியில். அருமையான வண்டி. இந்த வண்டியில் வந்து சார் வந்து ஓவர் சைஸ் டேப் போட்டிருக்காரு. ஓவர் சைஸு ட்ரை நெட்டுக்கு வந்து நெட்டு வந்து பெருசாக போட்டிருக்காரு. ஸோ அப்போ வந்து இது பார்த்தீங்கன்னா ட்ரை நெட் போல்டு வந்து இந்த பிசுறு. ஸோ அப்போ அந்த டேப் போடும்போது அது உள்ளே இருக்கும். ஸோ அது ஒரு தகவல். ஸோ இந்த மாதிரி நம்ம இது வந்து என்ன கிளச்சு எல்லாம் உள்ளே அரைச்சி எடுத்துரும். உள்ள கிளச் பிளேட் எல்லாம் வந்து அரைச்சி எடுத்துரும். அது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் இந்த ஃபில்டரும் வந்து அதே தான், சேம் இது தான் Yamaha saulto. ஸோ அருமையான வண்டி. ஸோ சேம் Yamaha எபிசெட் மாதிரியே இருக்கும். பட் கிளச்சு புல்லிங் பவர்லாம் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும் அந்த வண்டியில். ஸோ அவ்வளோ துல்லியமாக எல்லாமே பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஆயில் வந்து இதான் அந்த வண்டியில் இருக்குது. ஸோ என்ன ஒரு விஷயம்னா இந்த வண்டியில் சேம் நம்ம Yamaha எபிசெட் மெத்தடை வந்து பாதி இந்த உடம்பு ஃபுல்லாக அந்த கொண்டாட்டு. ஸோ இதை வந்து கொஞ்சம் சிசி கம்மி பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் இது ஒரு முக்கிய ஒரு கருத்து. அருமையான வண்டி இது. ஸோ இந்த வண்டியை நம்ம வேலை பார்த்தோம்னா அவ்வளோ பிரமாதமாக ஜம்முன்னு இருக்கும். அதனுடைய ஸ்பார்க் ப்ளக் இது என்ஜிகே. ஸோ நிறைய விஷயங்கள் இருக்குது. எனி ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் டிப்ளமா படித்த குழந்தைங்க அண்ட் மெக்கானிக் அண்ட் கஸ்டமர் இப்போ அந்த கிளச்சை கழட்டிட்டு ஒரு தகவலாக பார்க்கலாம். இதுதான் இந்த கிளச்செலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் போல ஆகிப்போச்சு. வண்டி வந்ததுலேருந்து இருக்குது. கார் பிளேட், ஸ்ட்ரீட் பிளேட்டு சேம் Yamaha எபிசெட் இதோடைய கிளச்சு அதுதான். இது எல்லாமே செட்டாக நான் மாற்றிடுவேன். நான் இப்போ இந்த பால் ட்ரெஸ் உள்ளே பார்த்தீங்கன்னா Yamaha எபிசெட் மாதிரியே இருக்கும். ஸோ இந்த பால் ட்ரெஸ்ஸை வெளியே எடுத்தோம்னா கிளியராக தெரியும். இதுதான் அந்த பால் ட்ரெஸ்ஸு. ஸோ இப்போது அதே நெட்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது இந்த ஷேக். ஸோ அதனால் கிளச்சி அசம்பிளி மாற்றிட்டு ஸோ கிளச்சி பில்லை ரெடி பண்ணிட்டு அதை மாற்றதா ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இன்றைக்கியுடைய அசம்பிளி வந்து நமக்கு இப்படி வரும். ஸோ எத்தனை பிளேட்டுனா 3 பிளேட் கார் பிளேட்டு, 2 ஸ்டீல் பிளேட்டு. இது பார்த்தீங்கன்னா 2 ஸ்டீல் பிளேட் இருக்குது உள்ள. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு தகவல். இப்போ என்னன்னா இப்போ இது ஒரு ஸ்டீல் பிளேட்டு, உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டீல் பிளேட் இருக்கும், ஒரு கார்க் பிளேட்டு, அதுக்கு உள்ள கார்க்கு. ஸோ இதில் வந்து 3 கார்க்கு, 2 ஸ்டீல். இப்போ அடுத்தது வந்து நம்ம கிளச்சு எப்படி மாற்றுன்றத ஒரு தகவலாக பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி இது செட்டு, இது நல்லா கனமாக வரும். நல்லா இந்த வண்டியில் பொறுத்த வரலாம். ஆனால் சேம் Yamaha எபிசெட் மாதிரி தான் எல்லாமே. மெத்தட் பார்த்தீங்கன்னா எல்லாம் சேம் அதே தான். ஸோ இந்த வண்டியில் நம்ம கிளச்சு வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. அந்த வண்டியில் புல்லிங் பவர் பார்த்தீங்கன்னா Yamaha saulto. ஸோ கிளச்சு கேபிள், கிளச்சு கேஸ் பேக்கிங்கு எல்லாமே இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே வாங்கியிருக்குது. ஸோ கேபிள் பொறுத்தவரைக்கும் ஒரிஜினல் ஏர் ஃபில்டர். ஸோ இந்த கேஸை வந்து இந்த மாதிரி தான் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி க்ளீன் பண்ணி அருமையாக போடணும். இந்த பேக்கிங்கும் வந்து ஒரிஜினல். ஸோ இந்த கிளச்சு அசம்பிளி பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவலாக வந்து இந்த மாதிரி கேபிள் எல்லாமே வந்து மாற்றிடணும். ஆயில் ஃபில்டரும் கையோட மாற்றிடணும். அதுதான் ஒரு முக்கிய தகவல். ஆயில் ஃபில்டர் மாற்றும் போது கடைசியாக நம்ம பார்க்கலாம் அந்த தகவலை. இப்போது நம்ம கேபிள் வந்து பார்த்திங்கன்னா புது கேபிள். இது கேபிள் வந்து புதுசு. ஸோ நான் அட்ஜஸ்ட்மெண்ட்டை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா லைட்டாக இதாவது முற்றா மாதிரி நீங்கள் டைட் பண்ணிட்டு இந்த நெட்டை டைட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு வந்து உங்களுக்கு க்ளோஸ் ஆகும். இல்லைன்னா வந்து க்ளோஸ் ஆகாது.
ஸோ இதுதான் நம்ம கிளச்சி ப்ளே அரெஸ்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல், கிளச்சி அசம்பிளி செட்டு மாற்றுறது எப்படி அப்படின்ற ஒரு தகவல். ஸோ இந்த வண்டியில் வந்து நிறைய டிஃப்ரெண்ட்டு, அதாவது எப்படின்னா கிளச்சே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ Yamaha FP செட் மாதிரி ஸோ இதை ஒரு சொல்லலாம். ஸோ ஆனால் இது உள்ளே இருக்கிற விஷயம் பார்த்திங்கன்னா வேறு. Yamaha saulto. ஸோ இதில் வந்து ரெஸ்ட் ஸ்ப்ரே வச்சிங்கன்னா கிளச்சி நமக்கு நல்லாயிருக்கும். ஸோ லைட்டாக க்ரீஸ் அப்ளை பண்ணால் போதும். க்ரீஸ் அப்ளை பண்ணிட்டு அழகாக தொடச்சிடணும் இது. ஸோ அதே மாதிரி இந்த சுவிட்சுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெஸ்ட் ஸ்ப்ரே வச்சுடுங்க. ஏன்னா மழை காலம், இந்த சோக்கே ரிலீஸ் ஆகல பாருங்கள், எப்படி பாருங்கள். வண்டிக்காரி எவ்வளோ நாள் ஆச்சுன்னு தெரியல, அழுத்தினா கூட ரிலீஸ் ஆகாது. ஸோ சோக் கேபிள் ஒன்று மாற்றி கார்பெட்டரை பக்கா பண்ணிடணும். ஏன்னா இதுதான் இது. ஸோ ஏர் ஃபில்டர்லாம் மாட்டியாச்சு. ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரைக்கும் saultoவில் அருமையாக இருக்கும். ஸோ எந்த ஒரு விஷயமே சரிங்க, பார்க்குறதுக்கு அருமையாக இருக்கும். ஸோ எல்லாமே வந்து கார்பெட்டர்லாம் பார்த்தீங்கன்னா Yamaha ரே உடைய கார்பெட்டர் மாதிரியே தான் இருக்கும். ஸோ ஆனால் அம்சமாக இருக்கும். இந்த மாதிரி சோக் கேபிள்லாம் ஜாம் ஆகி போயிருங்க. இப்போ நாளைக்கு இந்த கார்பெட்டரை பற்றி ஒரு தகவலாக நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து கிளச்சு இது எல்லாமே மாற்றுறதை வந்து நம்ம எல்லாம் பார்த்துருக்குறோம். ஸோ இதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அதே மாதிரி இந்த சீடியில் வந்து ரெஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சிடணும். ஏன்னா தண்ணி கிண்ணி வாட்டர் வாஷ் பண்ணுறோம், சீடியில் இதை அடிச்சிடணும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி இந்த சுவிட்சுக்கு அதே மாதிரி ரெஸ்ட் ஸ்ப்ரே அடிச்சிடணும். வாங்கி பேட்ரி போட்டிருக்காரு. ஸோ அதோட வேலை செய்யலை. அதே மாதிரி இந்த சைடு ரெண்டுத்தையும் பார்த்திங்கன்னா பயங்கரமாக பூத்து போயிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் வண்டி ஸ்டார்டிங் டபுள் வந்துடும், லைன் சரியாக போகாது. நம்ம வந்து இதை எப்படி பண்ணணும் அப்படின்ற ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு மெயினாக தெரியணும். இதை வந்து நம்ம அசால்ட்டாக இதை விட்டுடக்கூடாது. ஸ்டூடெண்ட்ஸுங்க பொறுத்தவரைக்கும் இதை அழகாக கைட்டி நல்லா அழகாக ஜம்முன்னு ரெடி பண்ணி டீக் மாட்டி போட்டோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜம்முன்னு அருமையாக க்ளீன் பண்ணி அதே மாதிரி மேலேயும் நல்லா அழகாக க்ளீன் பண்ணி ரொம்ப ஜோராக போட்டிங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். ஸோ மெயினாக இதில் என்ன ஒன்றுன்னா, ஸோ நான் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா இதுதான். நான் இதுதான் போடுறது. அதே மாதிரி இந்த ஒயர்லேயும் பூக்காது, இந்த ஒயர்லேயும் தடவிடுங்க, அழகாக பூக்காது. இப்போ ஒயரை அழகாக மாட்டி பண்ணிட்டோம்னா பக்காவாக இருக்கும். கஸ்டமருக்கு வந்து நம்ம சர்வீஸ் பண்ணி கொடுக்கும்போது ரொம்ப ஜோராக இருக்கும். ஸோ அதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு தகவலும் இந்த மாதிரி தான் செய்யணும். ஸ்டூடெண்ட்ஸுங்க பால் மாறக்கூடாது. இந்த மாதிரி எம்எஸ் ஷீட்டில் போட்டு அழகாக தேய்ச்சிங்கன்னா கிளியராக இருக்கும். உங்களுக்கு லைன் வந்து நமக்கு நல்லா வரும். அதுதான்